கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா விழுப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அமைப்பு பள்ளி மாணவர்கள் சமூக வலைதளங்கள், செல்போன், தொலைக்காட்சி போன்றவற்றை தவிர்த்து எழுத்து, பேச்சு, கவிதை, கட்டுரை போன்றவற்றில் ஆர்வமுடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் வகையில் தயார்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவர்களின் பேச்சு, எழுத்து, கவிதை, கட்டுரை தொகுப்புகளை புத்தகமாக வடிவமைத்து அதனை மற்றவர்களும் படித்து அறிந்து கொள்ளும் வகையில் புத்தகமாக வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த அமைப்பை சேர்ந்த மாணவர்களின் 6ஆம் ஆண்டு புத்தக வெளியீட்டு விழா விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 113 மாணவர்கள் எழுதிய 150 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிருந்தா, மாவட்ட முதன்மை கல்வி இணை இயக்குனர் ஜெயக்குமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை வெளியிட்டு அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக புத்தகங்களை கொண்டு இந்திய வரைபடத்தை அமைத்து தேசிய கொடியை கையில் ஏந்திய மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். 1919 இருக்கனால 2020 அது 20ல் ஒரு குரூப் ஆரம்பிச்சு கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ்னு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ ஸ்கூலுக்குலாம் போகல, அவங்களோட மைண்ட் வந்து வேறு விதமாக போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் டெய்லி ஒரு டாபிக் கொடுக்குறோம், ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறோம். அந்த பேக்ரவுண்ட்லேயே அவங்க எழுதுகிறாங்க. ஃபார் காடு, சன், மூன், ஃபாதர், மதர், டீச்சர், வாட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் கொடுத்துட்டு அப்போ 4 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் குரூப் ஓப்பனாக இருக்கும். எழுதிட்டு க்ளோஸ் ஆகிடும். 113 ஜனங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 113 மக்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 113 பேர். ஆனால் புக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150. சிலர் வந்து நான் 2 புக்கு பண்ணுறேன், ஓகே, ஏன்னா ஒரே மாதத்தில் 30 வருது, 2 மாதம் 60, 100 வருது இல்லையா. ஸோ நான் 2 புக்கு போடுறேன், ஓகே, நான் 3 போடுறேன், ஓகே, 1 பண்ணுறேன், ஓகே. ஸோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுல அவங்க இஷ்டம், நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன். அவங்களோட பப்ளிஷர்ஸ், அவங்க எடிட்டிங், ஃபார்வேர்டு, ப்ரிஃபேஸ், ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். அவங்க பப்ளிஷ் பண்ணிப்பாங்க, லைப்ரரிஸ் கொடுப்பாங்க.